புதுவையில் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கும் காலை உணவு தரமற்றதாக இருப்பதாக உணவை குப்பை தொட்டியில் கொட்டிய வீடியோ வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பிரசாந்த் இணைப்பில் உள்ளார். பிரசாந்த், தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட உணவு குப்பையில் கொட்டும் வீடியோ வெளியாகி இருக்கின்ற நிலையில் அந்த தூய்மை பணியாளர்களின் பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? விவரங்களை சொல்லுங்க. கிருஷ்ணகிரி தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் நலன் கருதி தொடங்கப்பட்டதான் முதல்வரின் காலை உணவு திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு என்பது வழங்கப்படுகிறது. அதிகாலையில இருந்து நகரத்தின் பல்வேறு பகுதியில் தூய்மை செய்யும் பணியில தூய்மை பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இவங்களுடைய பசியை போக்கும் வகையில தூய்மை பணியாளருக்கு காலை உணவு என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் சமீபத்தில் துவங்கப்பட்டு மிக விரிவுபடுத்தப்பட்டு மிகவும் நற்பெயரை ஏற்படுத்தியது. குறிப்பாக இந்த திட்டத்தின் இப்ப சமீப 2 நாட்களுக்கு மேலாக பல்வேறு இடங்களில் இந்த உணவு தரமற்று வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையிலும் கோவையிலும் அது போன்ற புகார் என்பது எழுந்திருக்கிறது. இன்று அதிகாலை தூய்மை பணியாளருக்கு வழங்கப்பட்ட அந்த உணவு என்பது ரொம்ப சாப்பிட முடியாத அளவிற்கு மிகவும் மோசமாக இருந்ததாகவும், எனவே நாங்கள் சாப்பிட முடியாத அதை அப்படியே குப்பை தொட்டியில் கொட்டுவது போன்ற காட்சிகள் என்பது தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி கொண்டிருக்கிறது. இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகள் இந்த புகார் இருந்த உடனே மாநகராட்சி அதிகாரிகள் தற்போது விரைந்து அந்த தூய்மை பணியாளரிடம் நேரடியாக கேட்டுவிட்டு இனிமேல் தரமான உணவு வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது போன்ற உணவு இது போன்ற தரமற்ற உணவு கொடுக்காமலே இருக்கலாம் என்ற அடிப்படையில் தூய்மை பணியாளர்களும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் விடுத்து இது போன்ற நேரங்கள் பசியோடு இருக்கிறோம், இதை நம்பி நாங்கள் தினமும் காலை உணவு என்பது வீட்டிலே சமைத்து வந்திருக்கூடிய நிலையில இந்த திட்டத்தின் மூலமாக நாங்கள் சாப்பாடு எடுத்து வராமலும் நாங்கள் பணிக்கு வருகிறோம். எனவே தரமான உணவு என்பது வழங்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கையும் விடுத்திருக்கிறாங்க. எனவே மாநகராட்சி அதிகாரிகளும் இனிமே தரமான உணவு வழங்கப்படுவதை நாங்கள் உறுதி செய்யணும் என்று அந்த தூய்மை பணியாளருக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறாங்க. கிருஷ்ணவேணி, முழுமையான விவரங்களுக்கு நன்றி பிரசாந்த். ஐயா